விருதுநகர் அருகே நிகழ்ந்த பட்டாசாலை விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 25ஆக உயர்ந்துள்ளது. உடல்களை வாங்க முடியாது என இறந்தவர்களின் உறவினர்கள் தெரிவித்து வருகின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் ராகுல் காந்தி இணைந்திருக்கிறார். பேசலாம். ராகுல் காந்தி, எதனால உடல்களை வாங்க மறுக்கிறாங்க? என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க? அதாவது அவர்களுடைய முக்கிய கோரிக்கையாக 5 லட்சம் ரூபாய் பணமும் ஈம காரியங்கள் செய்வதற்காக 50,000 ரூபாய் ரொக்கமாக பணமும் வழங்க வேண்டும் என்கிறார்கள். அதாவது இதற்கு முந்தைய காலங்களில் 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை முன்னாடியே வழங்கி விடுவார்கள், 50,000 கையில் வழங்குவார்கள். ஆனால் இன்று அவர்கள் சொல்லக்கூடிய விஷயமானது 5 லட்சம் ரூபாய்க்காக டிடியை அவர்களிடம் வழங்கிவிட வேண்டும். மேலும் 50,000 ரூபாய் பணத்தையும் வழங்கிய பின்னர் தான் தன்னுடைய உறவினர்களின் உடலை வாங்குவதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இது ஒரே ஊரைச் சேர்ந்த சேர்வைக்காரன்பட்டி என்கின்ற ஒரே ஊரைச் சேர்ந்த 16 பேருக்கும் மேற்பட்டவர் உயிரிழந்திருப்பதால் அவர்கள் ஒரே ஊரைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். மேலும் நேற்று இரவிலிருந்து தன்னுடைய உறவினர்களின் உடலை பார்ப்பதற்காக விருதுநகர் அரசு மருத்துவமனை உள்ள பிணவரைக்கு வெளியாக அவருடைய உறவினர்கள் காத்திருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று சுமார் 20 பேரின் உடற்கூறு ஆய்வுகள் முடிவுற்றிருக்கிற நிலையில் அவர்களுடைய உடலை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அரசு தரப்பில். இருந்தாலும் உறவினர்கள் வாங்க மறுத்து வருகின்றனர். இதற்காக பாதுகாப்பு பணியில் ஏடிஎஸ்பி கருப்பையா தலைமையிலான 133 போலீசார் பிணவரையில் மட்டுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த விபத்தானது தற்போது 25 பேர் உயிரிழப்பில் உயர்ந்திருக்கிறார்கள். இதற்கு முந்தைய வாரம், அதாவது தொடர்ச்சியாக 10 நாட்களுக்குள் 2 பட்டாசாலைகள் வெடிவிபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெடிவிபத்தில் மொத்தம் 29 பேர் இறந்திருக்கிறார்கள். நேற்றைய வெடிவிபத்தில் மட்டும் மொத்தம் 25 பேர் தற்போது வரை உயிரிழந்திருக்கிறார்கள். இதில் 21 பெண்கள், 4 ஆண்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதில் மொத்தம் 20 பேர் மட்டும் யார் என அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இதில் 16 பேர் பெண்கள், 4 பேர் ஆண்கள் என அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவர்களுடைய உறவினர்கள் எப்படியாவது இறந்தவர்களினுடைய உடலை பார்த்து விடலாம் என வெளியில் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு தரப்பினர். மற்றொரு தரப்பினர் அவர்களுடைய கோரிக்கையான 5 லட்சம் ரூபாய் டிடியும் 50,000 ரூபாய் பணமும் கண்டிப்பாக வழங்கியே ஆக வேண்டும் என இருக்கிறார்கள். இதற்கிடையில் என்ன ஒரு சிக்கல் என்றால், ஆலையின் உரிமையாளர்களான ஈஸ்வரி அவருடைய கணவர் மேலாளரான முத்துமாணிக்கத்தை தேடுவதற்கான பணிகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இதற்காக 4 தனிப்படை அமைத்து தேடும் பணி மாவட்டம் முழுவதும், அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் என எல்லா இடங்களுக்கும் போலீசார் சென்று தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இப்போது தற்போதைய இவர்கள் உடல்கள் வாங்க மறுக்கும் பட்சத்தில் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார்கள் என தெரிய வருகிறது. தகவல்களுக்கு நன்றி ராகுல் காந்தி.